ஈரோடு மாவட்டத்தில் 14 வட்டார வளர்ச்சி அலுவலகம் வாரியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு இன்றும் நாளையும் ஆய்வு செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் கூறியிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் 14 வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலகம் வாரியாகவும் 14 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்களில் வருவாய்த்துறை சார்ந்த துணை ஆட்சியர் நிலை அலுவலர்களும், விவசாயத்துறை இணை இயக்குனர், துணை இயக்குனர், உதவி இயக்குனர் ஆகியோர் கொண்ட அலுவலர்களும், தோட்டக்கலைத்துறை அலுவலர்களும், கிராம நிர்வாக அலுவலர், விவசாயத்துறையில் விவசாய அலுவலர் ஆகியோர்களும் அடங்கிய குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நேற்று 14 குழுக்களுக்கும் பயிற்சி வழங்கப்பட்டு இன்று அனைத்து குழுக்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் விவசாய பயிர்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டது தொடர்பான கிரவுண்ட் ட்ரூத்திங் என்று சொல்லக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்றும் நாளையும் அந்த பணிகளை முடித்து முழுமையான அறிக்கை புகைப்படங்களுடன் தமிழக அரசுக்கு சமர்ப்பிக்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் உயர்நிலை அலுவலர்களும் 9ஆம் தேதி 10ஆம் தேதி இங்கே பார்வையிட இருக்கின்றார்கள். அவர்கள் பார்வையிட்ட பின்பு இது தொடர்பாக உரிய முடிவு எடுத்து ஆணை வழங்க இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் விவசாயிகள் பயிர்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டது தொடர்பாகவும் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து கிராமங்களிலும் வருவாய்த்துறை ஆவணமான அடங்கலை ஒப்பிட்டு கிராம நிர்வாக அலுவலர்களும் விவசாய அலுவலர்களும் பயிர் கணக்கெடுப்பு மற்றும் சரிபார்க்கும் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான படிவமும் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து விவரங்களும் சேகரிக்கப்பட்டு தமிழக அரசுக்கு அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.